வணக்கம் குழந்தைகளா. இப்போ நாம பார்க்க போற கதை த ஹிடன் ட்ரெஷர், அதாவது மறைந்துள்ள புதையல். எங்க இருக்குன்னு பார்க்கலாமா? ஒரு ஊர்ல ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு இருந்தாராம். அவருக்கு 4 பசங்களாம். ஆனா அந்த 4 பசங்களும் அவ்வளோ சுறுசுறுப்பு கிடையாது, ரொம்ப சோம்பேறியா இருந்தாங்களாம். அவங்க அப்பா கூட நிலத்துல எந்த வேலைக்கும் போறதில்லையாம், அவங்களாட்டுக்கு இருந்தாங்களாம். ஆனா அவரோட அப்பா நல்ல உழைப்பாளி. அவரோட நிலத்தை நல்லபடியா முன்னேற்றி நல்லபடியா வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஆனா அவரும் ஒரு நாள் டயர்ட் ஆயிட்டாராம். இப்ப நம்ம பசங்க நம்ம கூட இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. ஆனா அந்த சோம்பேறி பசங்களை எப்படி கூட்டிட்டு வர்றது? அதனால ஒரு ஐடியா பண்றாரு. தன்னோட நிலத்துல அங்கங்க புதையல் இருக்கிறதா தன் பசங்க கிட்ட சொல்றாரு. உடனே அந்த சோம்பேறி பசங்க என்ன பண்றாங்க, பயங்கர ஷார்ப்பாகி இந்த நிலத்தை தோண்டுனா நமக்கு புதையல் கிடைக்கும் போல அப்படின்ட்டு ஒவ்வொரு பசங்களா ஒவ்வொரு இடமா தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா எல்லா நிலத்தையும் தோண்டி உழுதுட்டாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைச்சதா புதையல்? கிடைக்கவே இல்லை. கடைசியா ஒரு பையன் என்ன பண்றான், இவ்வளோ தோண்டியாச்சு, ஏதாவது ஒரு விதைய போட்டு வளருதான்னு பார்ப்போம் அப்படின்னு அவங்க உழைப்ப அங்கிருந்து ஒரு பையன் ஆரம்பிக்கிறானாம். அவன் போட்ட விதைகள் எல்லாம் அவனுக்கு நல்லபடியா வளர்ந்து நிறைய காய்கறிகள், கனிகள், காய்கனி மட்டும் இல்லை, நெல் விதைகள், பூக்கள் அப்படின்னு அவங்க என்னென்ன போடுறாங்களோ அந்த நிலம் அவங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துச்சான். இதனால அவங்க கையில நிறைய காசு வர ஆரம்பிச்சிருச்சு. இதையே அவங்க 4 பேரும் சேர்ந்து செஞ்சு பெரியவங்களாகிற வரைக்கும் நல்லபடியா பெரிய ஆளா இருந்தாங்களாம். அப்போ அவங்க அப்பா சொன்ன புதையல் என்னன்னு தெரியுதா குட்டீஸ்? உழைப்பு தான் அந்த புதையல். ஸோ ஹார்ட் ஒர்க் ஆல்வேஸ் பிரிங்ஸ் சக்சஸ். கடின உழைப்பு வெற்றியை கொண்டு வந்தே தீரும்.